வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டிஃபனுக்கு பொருத்தமான குயிக்காக செய்யக்கூடிய குடமிளகாய் சட்னி செய்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேனுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குடமிளகாய் சட்னி செய்கிறதுங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாங்க. இது லைட்டாக பரட்டி விடலாம். ஒரு 10 செகண்ட் பரட்டி விடுங்க. நம்ம வறுத்துட வேண்டாம். அதுக்கடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு இது ஒரு 10-20 செகண்ட் மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு விடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வறுத்துட்டு வெங்காயம் போட்டிங்கன்னா கடலைப்பருப்பு கருகிடு. இதில் ஒட்டுக்கா போட்டு வறுக்கிறப்போ எல்லாமே ஒட்டுக்கா வதங்கிடுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டு 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கிட்டேன், ரொம்ப வதக்க வேண்டாங்க. அடுத்தது ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது கூட சின்ன கோழிக்குண்ட அளவுக்கு புளிங்க, அது போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. பாருங்க 2 நிமிஷம் வதக்கிட்டேன், நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த பச்சை மிளகாய் போடுறப்ப லைட்டாக கீறி போடுங்க, இல்லாட்டி வெடிச்சிடும். எல்லாம் சேர்ந்து வதங்குறப்பங்க கடைசியில் பருப்பு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்க. இந்தளவுக்கு ஆயிடுங்க. இந்தளவுக்கு ஆகிடுச்சு, நல்லா வதங்கிச்சு நேரத்துங்க. குடமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சுங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தழை வச்சுக்கலாங்க. போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் வதக்கின பொருளெல்லாம் ஆட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு குறைவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு விட்டுலாங்க. கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாயெல்லாம் போட்டுங்க தாளிச்சிருக்கேன், அதை ஊற்றிடலாம். பாருங்கள் ஒரு டேஸ்ட்டான குடமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது முறை செஞ்சு பாருங்க. இது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு வரேங்க.